இங்க ஒருத்தன் ஐஸ்கிரீம் வாங்கலாம்னு வேகமா ஓடி வர்றான். இவன் கிட்ட வர்றதுக்குள்ள அந்த வண்டி போயிருது. அடுத்த நாளும் ஐஸ்கிரீம் வண்டியோட சத்தம் கேட்டதும் இவன் கிட்ட வர்றான். அப்ப அந்த வண்டி வேகமா போய் ஆக்சிடென்ட் ஆகி வெடிச்சு சிதறிடுது. இதனால ஐஸ்கிரீம் இனி வாங்கவே முடியாதுன்னு இவன் வீட்டுல ஐஸ்கிரீம் செய்யலாம்னு ஒரு பாத்திரத்துல அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே கொட்டுறான். அந்த பாத்திரத்தை மூடி வச்சுட்டு அதை 2 கிளிப்பையும் மாட்டுறான். அந்த கிளிப்போட இன்னொரு பக்கத்தை கரண்ட்ல கனெக்ட் பண்ணிட்டு சுவிட்ச ஆன் பண்ணி விடுறான். இதனால அந்த பாத்திரத்துல கரண்ட் பாஞ்சு புகையா வருது. இவன் சுவிட்ச ஆஃப் பண்ணிட்டு அந்த பாத்திரத்தை ஓபன் பண்ணி பாக்குறான். அதுக்குள்ள ஐஸ்கிரீம் இருக்கு. அதை ஒரு பவுல்ல போட்டு சாப்பிடலாம்னு ஸ்பூனால அதை எடுக்க பாக்குறான். அப்ப அந்த ஐஸ்கிரீம் திடீர்னு கத்த ஆரம்பிக்குது. இவன் திரும்ப ஸ்பூனை கிட்ட கொண்டு வர அது கத்தி அழ ஆரம்பிச்சிருது. அது குழந்தை மாதிரி கத்தி அழுதுகிட்டே இருக்கு. அதை பார்த்ததும் உடனே ஒரு பசிஃபர் எடுத்து அது கிட்ட குடுக்குறான். அதுவும் அதை சாப்பிட்டுக்கிட்டே அமைதியாயிருது. அப்புறம் மிட் நைட்ல அது திடீர்னு அழ ஆரம்பிச்சிருது. இவன் ஒரு கோன்ல அதை வச்சதுக்கு அப்புறம் தான் அது அமைதியா தூங்குது. அடுத்த நாள் இவரு அதுக்கு நிறைய சர்க்கரையா கொடுக்க அதுவும் ரசிச்சு சாப்பிடுது. அந்த டைம் இவன் அதை நைஸா சாப்பிடலாம்னு ஸ்பூனை கிட்ட கொண்டு வர்றான். அப்ப அதுக்கு கண்ணு வாயெல்லாம் வந்துருது. இவன் அதுக்கு எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுத்து அதுக்கு மேக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறான். கொஞ்ச நாள் கழிச்சு இவன் அதுக்குன்னு தனியா சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அதோட ரூம்குள்ள போய் அதை கூப்பிடுறான். அது மெதுவா நடந்து வந்து அதோட சாப்பாடை சாப்பிடுது. இப்ப அது நல்லா வளர்ந்துருச்சு. அப்புறம் அதுக்கு ஸ்கூல்ல சேர்றதுக்கும் அட்மிஷன் கிடைச்சிருது. இவன் அழுதுகிட்டே அதை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக ஹக் பண்றான். பார்த்தா அதோட தலையில இருந்த கொஞ்சம் ஐஸ்கிரீமை காணோம். அது பயந்து போய் பார்க்க அப்ப அவன் கையில ஸ்பூன் எடுத்துட்டு இது கிட்ட கொண்டு வர்றான். இவன் அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டதால போலீஸ் இவனை விரட்டிட்டே வர்றாங்க. இவனும் தப்பிச்சு ஓடிட்டே இருக்கான்.